எந்த வேதத்தில் சொல்லியிருக்கு, எந்த தெய்வம் சொல்லியிருக்கு நீ இத்தனை நாள் அடைச்சி வச்சு என்னை பார்க்க விடுன்னு? எந்த தெய்வமும் சொல்லாது. வணக்கம் அக்கா, எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். நைட்டு பூஜையை முடிச்சுட்டு தூங்க வரும்போது செய்தி கண்ணுக்கு தட்டுப்பட்டது. ரொம்ப வேதனை தரக்கூடிய செய்தியாகத்தான் அடிக்கடி கண்ணில் படுது. அந்த வகையில் திருப்பதியில் நடந்த ஒரு அசம்பாவிதம் தான். ஆலயத்துக்கு செல்கிறோம் அப்படிங்கிறதே எவ்வளவோ கஷ்டங்களில் நம்மளுடைய துன்பங்களை ஏதோ ஒரு ஆலயத்தில் ஏதோ ஒரு தெய்வம் மாற்றி கொடுத்துறாதா, நம்ம கர்மாக்கள் குறையாதா, நாமளும் 4 பேர் போல நல்லா வாழ்ந்துட மாட்டோமான்னு சொல்லி பாமர மக்களும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு முறையும் ஆலயம் செல்கிறாங்க. அப்படி ஆலயம் செல்லும்போது ஆலயத்தில் நடக்கக்கூடிய அந்த நிர்வாகம் எந்த வகையில் மக்கள்கிட்ட நல்ல முறையில் நடந்துக்குதோ அந்த அளவுக்கு தான் மக்களுடைய மனதில் ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அந்த நம்பிக்கை தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை மாறின ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கும். ஆனால் சமீப காலமாக திருப்பதியில் நடக்கக்கூடிய அசம்பாவித சம்பவங்களை நான் நிறைய முறை எடுத்து கூறியிருக்கேன். என்னுடைய பதிவுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய நான் திருப்பதி போயிட்டு வரும்போதெல்லாம் நான் சந்தித்த சில விஷயங்களை பற்றி உங்களோட நான் பகிர்ந்துருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அவ்வளோ சங்கடங்களை நான் அனுபவிச்சிருக்கேன். நான் மட்டும் இல்லை, பார்க்கக்கூடிய நீங்களும் நிறைய விஷயங்களை அனுபவிச்சிருப்பீங்க. திருப்பதியை பொறுத்த வரைக்கும் ஏழுமலையானினுடைய பரிபூர்ண அருள் நிறைஞ்சு இருக்கு. அந்த இடத்துல ஆலயத்துக்குள்ளே போனாதான் இல்லை, அங்கே போய் இறங்கிட்டாலே அதோடைய வைப்ரேஷனுங்கிறது அவ்வளவு அருள் நிறைஞ்ச ஒரு ஸ்தலம். அப்படிப்பட்ட ஸ்தலத்தில் மக்கள் அன்றாடம் லட்சக்கணக்காக, ஏன் 1 2 3ன்னு எண்ணிக்கிட்டே போகலாம், செய்தியில் நிர்வாகஸ்தர்கள் அனுப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்றைக்கி 2 லட்சம் மக்கள், இன்றைக்கி 3 லட்சம் மக்கள்னு. அது மட்டும் போராது, பெருமைக்கான விஷயம் மட்டும் போராது, மக்களை வர வைக்கக்கூடிய தன்மை மட்டும் போராது. திருப்பதியில் சில நல்ல விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதாவது பாத்ரூம் எந்த இடத்துலையுமே ஆலயம் செல்கிற வரைக்குமே எந்த பிரச்சனையும் தடங்கள் இல்லாமல், நமக்கு அசௌரியம் இல்லாமல் பாத்ரூம் ரொம்ப க்ளீனாக நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே போல் பக்தர்களுக்கு உணவு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் உணவு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் மக்களை ஏன் கூட்டம் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த இடத்துல ஒரு கேள்வி. இன்றைக்கி 6 உயிர்கள் இறந்திருக்கு. அதில் ஒரு நபர் நம்ம பக்கமாக இருக்கக்கூடிய சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவங்க கணவர் சொல்லி அவ்வளோ அழுகிறாரு. பார்க்கும்போதே ரொம்ப ஒரு ஏழ்மைப்பட்டவங்களா கண்ணுக்கு தெரியுறாங்க. ரொம்ப அப்பிராணியாக கஷ்டப்படக்கூடியவங்களாக தெரியுறாங்க. எதுக்காக இவ்வளோ கஷ்டத்துலேயும் ஆலயம் போயிருப்பாங்க? நான் சொன்னது போல் ஏதோ ஒரு மகிழ்ச்சி, ஏதோ ஒரு மாற்றம் கிடைக்காதா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ஏக்கம்தான். எவ்வளவோ மோசடிகள், எவ்வளவோ சிக்கல்கள் இந்த நாட்டில் நடந்தாலும் நம்ம ஆலயத்துக்கு போகும்போதாவது அசம்பாவிதம் இல்லாமல், சௌரியங்கள் குறைபாடு இல்லாமல் நல்லபடியாக அந்த இறைவனை தரிசிக்கக்கூடிய தன்மையை ஏன் கொடுக்கறது இல்லை? இதில் என்ன குறைபாடு ஆக போகுது? திருப்பதியில் நான் சந்தித்த பல விஷயங்களை பற்றி பரிமாறி இருந்தாலும் இந்த நேரத்தில் கூட்டம் சேர்க்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி. 2வது, அவ்வளோ கஷ்டப்பட்டு 2 நாள் 3 நாள் அடைச்சி வச்சு பல கஷ்டங்களில் அந்த ஆலயத்தில் அந்த ஒரு நொடி அவரை பார்த்து, அப்பா எங்கள் கூட இருங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தருணத்தை கூட கொடுக்காம பிடிச்சு ஒரு ஆடு மாடை தள்ளுவது போல அப்படியே தள்ளி விடுவது எதுக்கு? அதுவே ஒரு நடிகர் நடிகைகளோ அல்லது ஒரு பதவியில் இருக்கிறவங்களோ போகும்போது நீங்கள் தள்ளி விடுறது இல்லையே, ஏன்? அவங்கள மட்டும் கடவுள் பக்கமாக கூட்டிட்டு வா, மணிக்கணக்காக பார்க்க வைன்னு சொன்னாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாமே மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள். என்றோ ஒரு நாள் கண்டிப்பாக தெய்வம் பொங்கி எழும். அப்படி எழக்கூடிய தெய்வம் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தண்டிக்காம இந்த மாதிரி அப்பிராணிகளை தண்டிச்சிடுறாங்க. அதுதான் பெரிய சங்கடமாக இருக்குது. 6 பேரினுடைய குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும். இன்றைக்கி அந்த ஆந்திர முதலமைச்சர்
அவர் போய் ஒரு ஆறுதல் சொன்னால் சரியாக போயிடுமா? அந்த குடும்பத்துக்கு கடைசி வரைக்கும் படக்கூடிய கஷ்டங்கள் எவ்வளவு இருக்கும் அந்த ஒரு உயிர் இல்லாததுனால. ஒரு ஆலயம் போகிறதே தன்னுடைய துன்பங்கள் மாறுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆலயத்துக்கு போய் துன்பங்களை பெற்றுட்டு வர்றோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? எத்தனையோ அழிவுகள், எத்தனையோ பிரச்சனைகளை நாட்டுக்கு மறுபடியும் மறுபடியும் தெய்வம் ஏதோ ஒரு சூழலில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இயற்கை பேரழிவுகளை நடத்திக்கிட்டே தான் இருக்குது. அதை இன்னும் இன்னும் மேலே 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 பெருசாக்கக்கூடியது நீங்கள் மட்டும்தான். திருந்துங்க. அதே போல் தமிழ்நாட்டு மக்கள் போனால் அவங்கள அவமதிக்கிறது. சரி, போன மக்களை 1 லட்சம் இல்லை, 2 லட்சம் இல்லை, 5 லட்சம் பக்தர்கள் வரட்டுமே அன்றாடம். நீங்கள் வர 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 அப்படியே ஒருத்தராக உள்ளே விட்டுட்டே இருக்க வேண்டியதானே? சாமியை தரிசனத்துக்கு விட்டுட்டே இருக்க வேண்டியதானே? எதுக்காக அடைச்சி வைக்கணும்? எந்த வேதத்தில் சொல்லியிருக்கு? எந்த தெய்வம் சொல்லியிருக்கு நீ இத்தனை நாள் அடைச்சி வச்சு என்னை பார்க்க விடுன்னு? எந்த தெய்வமும் சொல்லாது. ஒன்றே ஒன்று தான். ஆலயம் வலம் வருவது வேணா இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி அடைச்சி வச்சு என்னை பார்க்க விடுன்னு எந்த தெய்வமும் சொல்லாது. எந்த வேதத்திலையும் இருக்காது. எந்த புராணத்திலையும் நடக்காத விஷயம். போனோமா, ஆலயத்தை வலம் வரக்கூடியது 2 கிலோமீட்டர் இல்லை, 10 கிலோமீட்டர் இல்லை, 100 கிலோமீட்டர் கூட வலம் வர சொல். நாங்கள் வர்றோம். தங்கு தடை இல்லாமல் வலம் வர்ற விஷயத்துக்கு நாங்கள் வரோம். ஆனால் ஒன்றோட ஒன்றா உட்கார வச்சு ரொம்பவும் பச்ச மண்ணுங்க, வயசானவங்க எல்லாம் அவ்வளோ கஷ்டம். இதில் வேதமாக கேள்வி கேட்பாங்க இல்லையா? வேதாந்தம் பேசக்கூடியவங்க அவங்க கேட்பாங்க, எதுக்கு அங்கே போகிறீங்க அப்படின்னு. தெய்வம் வர சொல்கிற ஒரு தன்மைங்கிறது நமக்கு தோணணும். அப்படி தோணிதான் எல்லாரும் போகிறாங்க, யாரையும் கட்டாயப்படுத்தலை. அப்படி போகக்கூடிய தன்மையில் அசௌரியங்கள் வேண்டாம்னு தான் சொல்கிறோம். வேதாந்தம் பேசி அங்கேயும் போகிறேன் இங்கேயும் போகிறேன்னு யாராலையும் கேட்க முடியாது. அது ஒரு ஈர்ப்பு, அது ஒரு வைப்ரேட். அது தங்களுக்கு தேவை. அந்த அருள் நமக்கு தேவைங்கிறதுக்காகத்தான் இத்தனை லட்ச மக்களும் அவரை தேடி பார்க்க போகிறாங்க. வைகுண்ட ஏகாதசி அப்போ அவ்வளோ கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் பண்ண ஈஸியான வேலை. அடைச்சி வைக்க வேண்டாம். வர 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 பக்தர்களை வழிபாட்டுக்கு விடுங்க. அதுதான் நீங்கள் அந்த திருப்பதி ஏழுமலையான் இன்னும் கோவப்படாமல், இன்னும் எந்த ஒரு இயற்கை பேரழிவுகளை கொடுக்காம இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரியான முறைகளை தயவு செஞ்சு பண்ணுங்க. ரொம்பவும் ரொம்பவும் அப்படியே அந்த தெய்வத்தை அந்த ஒரு நொடி பார்க்காம தள்ளி விடுறதா இருக்கட்டும். அப்படியே அந்த உடம்பெல்லாம் புண்ணு மாதிரி அப்படியே வலிக்க ஆரம்பிச்சிடும். கூட்ட நெரிசல் இடித்து தள்ளி இன்னைக்கு மூச்சு திணறி இத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னா எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருப்பீங்க. அவ்வளோ பெரிய ஒரு திருத்தலத்தில் எத்தனை அதிகாரிகள் இருக்கீங்க, எவ்வளவு நபர்கள். தள்ளி விடுறதுக்கு மட்டுமே 100கணக்கான பேரை நிற்க வைக்கிற நீங்கள் ஏன் வருஷப்படுத்தி அதை சீர்படுத்தி நேர்படுத்தி விடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போகுது? ஏன் அடைச்சி வச்சு கூட்டத்தை மக்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு விளம்பரமா? தேவையே இல்லை. அவருடைய அருள் மக்களை தன்னால் கூட்டிகிட்டு வந்துடும். ஒரு ஆலய தரிசனம்ங்கிறது ஒருத்தர் போயிட்டு வந்து இந்த அருள் கிடைச்சது, இந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்கிறதைத்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ வர 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 எல்லா இடங்கள்லையும் ரொம்பவும் மோசமாக மக்கள் நடத்தப்பட்டு மக்களுக்கு பக்திங்கிறதே ஒரு பெரிய பயத்தை கொடுக்கக்கூடியதாக இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்கு. திருச்செந்தூர் போனால் அங்கே அதே மாதிரி 5 ஐயர்கள் நின்றுக்கிட்டு இடையிலையே அந்த தெய்வத்துக்காக வாங்கிட்டு போன மாலைகளையும் பத்தி சூடம் எது வாங்கிட்டு போகிறோமோ ஆசைப்பட்டு அவருக்கு வாங்கிட்டு போகிறத இடையிலே வாங்கிடுறீங்க. அது தெய்வத்துக்கு போய் சேருதான்னு எங்களுக்கு தெரியல. தெய்வத்து மேலே அதை போடுவீங்கன்னு நம்பி வாங்கிட்டு வரோம். இடையில வாங்கி தூக்கி எறிஞ்சிட்டு காணிக்கை கேட்குறீங்க. இப்படி நிறைய ஆலயங்கள், வளர்ந்த ஆலயங்கள், பெரிய ஆலயங்கள் எதுக்காக இப்படி பண்ணணும்? மக்களை இப்படி கஷ்டப்படுத்த நம்ம நல்லா இருப்போமா? ஏதோ ஒரு வகையில் கஷ்டம் வந்துடாது? ஏதோ ஒரு வகையில் இயற்கை நம்ம எல்லாத்தையும் பழி வாங்கிடாது? வாங்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் பயம் இல்லாமல் நீங்கள் மறுபடியும் அதவே பண்ணுறீங்க. ரொம்ப மனவேதனையாக இருக்குது. சில நல்ல விஷயங்கள் இருந்தாலும் பல கெட்ட விஷயங்கள் தரிசனத்தில் நடந்துகிட்ருக்கு. திருப்பதியில் மோசமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது தவறு. ஒன்றோட ஒன்றா நான் ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருப்பேன். சண்டை வந்தது. தன்னோட மனைவி இன்னொரு ஆள் இடிச்சிட்டு இருந்ததை பார்த்து ஒரு பெரிய சண்டையே வந்தது. அது உண்மைதான். ஏன்னா கூட்டத்தில் வர்றவங்க எல்லாருமே நல்லவங்க வராங்களா கெட்டவங்க வராங்களா எதுவும் நமக்கு தெரியாது. நம்ம எல்லாரையும் அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க தகப்பனார் இப்படி தான் நினச்சி நம்ம இருப்போம். ஆனால் அவங்க மனமும் செயலும் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்?
ஆக எல்லாத்தையும் ஒன்றா மண்ணா போட்டு அப்படி கூட ஒரு பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக அதுவும் செய்கிறதில்ல. எல்லாத்தையும் ஒன்றா மண்ணா போட்டு அடைச்சி கஷ்டப்படுத்தி, சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. தரிசனத்து போது ஒரு பெண் வரிசை ஆண் வரிசை போடுங்க. ஒரு நடிகை வராங்க, பெரிய பதவியில் இருக்கிறவங்க வராங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தனியாக ஆலயத்துக்கு செல்கிற வழி வச்சுக்கோங்க. அவங்க வந்தாங்கன்னா இங்கே 5 மணி நேரம் லேட்டாக, இன்னும் 5 மணி நேரம் லேட். ஏன்னா ஒரு விஐபி வந்திருக்காரு. தெய்வம் சொல்லிச்சாங்க? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. தெய்வம் சொல்லிச்சா? பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு தரிசனம், பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு தரிசனம்னு. எல்லாருக்கும் பொதுவானவர் தானே தெய்வம். நீங்கள் எல்லாரும் திருப்பதி போயிருப்பீங்க. உங்களுக்கு என்ன விதமான அசௌரியங்கள் நடந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இருக்கக்கூடாது, மாறணும். இந்த 6 உயிர்களுக்காகவும் மனதார நான் ஏழுமலையான தரிசிக்கிறேன். இந்த வைகுண்ட ஏகாதேசியின் அதுவுமா இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்தது. மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. எல்லாரும் வைகுண்டத்துக்கு சென்று அந்த பெருமாளினுடைய பாதத்துக்கு சமர்ப்பணம் ஆகணும். அவங்க குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு பெருமாள் ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம்.